ரெண்டு பேரும் அன்னைக்கு நைட்டு போய் திருட போறாங்க. அந்த ஷாப்போட ஓனர் வந்துடுறான். ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் எபிசோட் 60. ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பா போய் பாருங்க. சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எபிசோட் 16 போகலாம். எபிசோட் 16 டைட்டில் ஒன்ஸ் அப்பான் அ டைம். இப்போ ஸ்டோரி பாஸ்ட்க்கு போகுது. அங்க மைக்கி அண்ட் ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் வந்து ஒரு பைக்கர் கேங்ன்றதுல அவங்க பைக்ல போயிட்டு இருக்காங்க. நம்ம மைக்கி மட்டும் ஒரு ஸ்கூட்டரை வச்சுக்கிட்டு பொறுமையா தள்ளிட்டு வந்துட்டு இருக்கான். அவனை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க மற்ற கேங் மெம்பர்ஸ். உடனே மைக்கி, என் வண்டியை பத்தி உனக்கு தெரியாது, என்கிட்ட இருக்கிறதுல தான் பெஸ்டான வண்டின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ இன்னொரு பைக்கர் கேங் வருது. அவங்க வந்து டோமேனை கிண்டல் பண்றாங்க. அப்புறம் மைக்கியோட வண்டியை பார்த்துட்டு, இந்த வண்டியை வச்சுக்கிட்டு ஒரு பைக்கர் கேங் வச்சிருக்கீங்களா, சரி இந்த வண்டியை உடைச்சிடுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் மைக்கி பக்கத்துல வரான். மைக்கி சொல்றான், எவனாவது என் வண்டி மேல கை வச்சீங்கன்னா உங்க கதை முடிஞ்சுதுரா. உடனே அவன், சரி உங்களை அடிச்சு என் டைம் ஏன் வேஸ்ட் பண்ணணும், ஆனா நெக்ஸ்ட் டைம் உங்க வண்டியை கண்டிப்பா உடைச்சே தீருவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த கேங் கிளம்பிடுது. டோமன் கேங் மெம்பர்ஸ் உடனே மைக்கியை கிண்டல் பண்றாங்க. மைக்கி, உன்னாலதான், உன் பைக்கால தான் இப்போ நம்மள இவனுங்கெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவங்க கேங் மெம்பர்ஸ் ஒரு ரைடு போயிட்டு இருக்காங்க. அப்போ காசுடோரா சொல்றான், நீங்க எல்லாம் ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டீங்க, அவனுங்க வாயை திறந்தவொடனே அவனுங்களை அடிச்சிருக்கணும். அவங்க போற வழியில மைக்கியோட வண்டி பெட்ரோல் இல்லாம நின்றுச்சு. டோமானோட மற்ற கேங் மெம்பர்ஸ்லாம் திட்டிட்டு இருக்காங்க மைக்கிய. மைக்கி சொல்றான், ஓ மை காட், இது டோமானுக்கே நிகழ்ந்த அவமானம், இது டோமானோட பெரிய பிரச்சனையா இப்போ அப்படின்றான். அப்போ மற்ற கேங் மெம்பர்ஸ்லாம், அது உன்னோட பிரச்சனை, உன் வண்டி பெட்ரோல் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு, ஸோ நீயே வண்டியை தள்ளிட்டு போய் பெட்ரோல் போடு அப்படின்றாங்க. அப்போ மைக்கி ஒன்று, சரி ராக் பேப்பர் சிசர் விளையாடுவோம், யார் தோக்குறாங்களோ அவங்க வந்து என் வண்டியை டோ பண்ணி கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றான். கடைசியில பாஜி தோத்துறான். பாஜி வண்டியை தள்ளிட்டு போயிட்டு இருக்கான். அவனோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பீச்சில் விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம பாஜி வண்டியை தள்ளிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ இதுக்கு முன்னாடி கிண்டல் பண்ண அந்த கேங் வந்து மறுபடியும் பாஜி கிட்ட பிரச்சனை பண்றாங்க. அவங்க சொல்றாங்க, நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்த்தா உங்க வண்டியை உடைச்சிருவோன்னு சொன்னால அது இப்போதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஜியை போட்டு அடிக்கிறாங்க. அவங்களோட நோக்கம் என்னன்னா அந்த வண்டியை அடிச்சு உடைக்கணும். அது மைக்கியோட வண்டின்றதால பாஜி போய் அவனால முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறான். அந்த பைக் மேல விழுற அடியெல்லாம் அவன் வாங்கிக்கிறான். அவன் சொல்றான், பைக் மேல கை வச்சானா ஒருத்தன் கூட உயிரோட இருக்க மாட்டீங்க. உடனே அந்த ஆப்போசிட் கேங் மெம்பர் சொல்றான், என்ன இந்த வண்டிக்கு எவ்வளவு ஓவர் ஹைப் கொடுக்குறீங்க, அது என்ன அவ்வளவு இம்பார்ட்டண்டா உங்களுக்கு அப்படின்னு கேட்கறான். அப்புறம் அந்த கேங் மெம்பர்ஸ்லாம், சரி வண்டியும் உன்னையும் அடிச்சு உடைக்கிறோம்னு சொல்லிட்டு அடிக்க போறாங்க. அப்போ மைக்கி அந்த இடத்துக்கு வரான். ஓ சாரி பாஜி, என்னோட ட்ரெஸ் இதுல விட்டுட்டேன், அதை எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி கிட்ட போறான். போயிட்டு ஒரு கிக்கு, வண்டி பறந்து விழுது. பாஜி கேக்குறான், லூசா நீ, உன் வண்டியை நீயே உடைச்சிட்ட. உடனே மைக்கி அந்த கேங் மெம்பர்ஸை பார்த்து, இப்போ நீங்க அடி வாங்க போறீங்க என் பைக்கை உடைச்சதுக்கு. அப்ப அந்த கேங் மெம்பர் சொல்றான், நாங்க உடைச்சோமா, நீ தானே உடைச்சா அப்படின்னு சொல்றான். அதுக்குள்ள மைக்கி அவனோட கிக்க அந்த கேங் மெம்பர் மேல போட்டுறான். அவன் பறந்து போய் உளறான். மைக்கி உடனே பாஜி கிட்ட கேக்குறான், பாஜி சாரி, உனக்கு அடிபட்டிருக்கும், அதுவும் என் வண்டியால. அப்புறம் கேக்குறான், உன்னால எந்திரிக்க முடியுமா, உன்னால ஃபைட் பண்ண முடியுமா, முடிஞ்சா என் கூட ஜாயின் பண்ணிக்கோ, இவனுங்க கதையை முடிச்சிடலாம். ஸோ இவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கேங் மொத்தத்தையும் அடிச்சு போட்டுறானுங்க. இப்போ கதை ஆகஸ்ட் 13, 2003 போகுது. காசுடோரா என்ன பண்றானா, நம்ம பாஜிய மைக்கியோட பர்த்டேக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்குவோம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். பாஜி உடனே, கிஃப்டா, உங்ககிட்ட காசு இருக்கா முதல்ல அப்படின்னு கேட்கறான். அதுக்கு காசுடோரா, இல்ல நம்ம ஒரு பைக் தான் வாங்க போறோம், CB 250T. பாஜி உடனே, CB 250Tயா, எப்படா வாங்குவ காசு இல்லாம அப்படின்னு கேட்கறான். காசுடோரா உடனே, என்ன நம்பு, நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்றான். காசுடோரா உடனே பைக் ஷோரூம் ஆண்ட போயிட்டு அந்த பைக்கை காட்டுறான். அவன் சொல்றான், இன்னைக்கு நைட் இதை திருட போறோம். பாஜி சொல்றான், இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, மைக்கி அந்த கிஃப்ட்டை அக்செப்டே பண்ணிக்க மாட்டான். காசுடோரா உடனே, அவனுக்கு தெரிஞ்சாதானே, நம்ம மிடில் ஸ்கூல்ல இருக்கோம், நம்மளுக்கு யாராவது வாங்கி கொடுத்தாதான் நம்மளால பைக் அஃபோர்ட் பண்ண முடியும், இல்லைன்னா திருடுறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்றான். அப்புறம் காசுடோரா ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டு போயிட்டு பாஜி கிட்ட கேட்கறான், வா ரெண்டு பேரும் சேர்ந்து போனாதான் இது திருட முடியும். பாஜி சொல்றான், இல்ல திருடக்கூடாது, அது தப்பு. உடனே காசுடோரா, அதெல்லாம் எவன் பார்த்துக்கிட்டு இருக்கான், இந்த வண்டி தான் மைக்கிக்கு ரொம்ப பிடிச்சது, இது அவன் கிட்ட கொடுத்தா அவன் சந்தோஷப்படுவான். ரெண்டு பேரும் அன்னைக்கு நைட்டு போய் திருட போறாங்க. நம்ம காசுடோரா ஈஸியா டோரை உடைச்சிடறான். அவங்க ரெண்டு பேரும் பைக்ல இருக்க லாக்கை கட் பண்ணிட்டு பைக்கை எடுக்கிறாங்க. வண்டியிலயும் ஃபியூல் இருக்கு. பாஜி சொல்றான், சரி நான் ஸ்டார்ட் பண்றேன் வண்டியா அப்படின்னு. அப்ப காசுடோரா, இல்ல இன்னும் ஸ்டார்ட் பண்ணாத, நான் போய் ஷட்டரை ஓபன் பண்றேன், டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி வண்டியை இங்க இருந்து தூக்கிடலாம் அப்படின்னு சொல்றான். பாஜி சொல்றான், பரவாயில்லையே, காசுடோரா நல்லதான் பிளான் போட்டிருக்கான், இந்த பைக்கை ஈஸியா எடுத்துடலாம் இங்க இருந்து. அங்க அந்த ஷாப்போட ஓனர் வந்துடுறான். அவன் பாஜி கிட்ட கேட்கறான், என்ன என்கிட்டே வண்டி திருட பாக்குறீங்களா, தப்பான கடைக்கு வந்துட்டீங்க. பாஜிக்கு அல்ல இல்ல, அவன் கையில வேற ஒரு பெரிய ஸ்பேனர் வச்சிருக்கான். பாஜிக்கு என்ன பண்றதே தெரியல. அந்த ஷாப் ஓனர் சொல்றான், உங்களை இங்க இருந்து ஈஸியா வெளியில விட்டுட மாட்டேன். பாஜி உடனே, ஐயோ என் மூஞ்ச வேற பாத்துட்டான், இங்க இருந்து நான் எப்படி வெளியில போறது, வெளியில போனாலும் ஈஸியா அரெஸ்ட் பண்ணிடுவாங்களே எங்களை, ஐயோ இப்ப என்ன பண்றது அப்படின்னு பாஜி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த ஷாப் ஓனர் வந்து பாஜியோட ஃபேஸை பாக்குறான். பார்த்துட்டு, ஏய் உன்னை எங்கேயோ பாத்துருக்கனே, உன் பேரு
பாஜி தானே. உடனே பாஜி சொல்றான், ஷினிச்சிரோ நீயா, நீ இங்க என்ன பண்ற, இது உன்னோட கடையா அப்படின்னு கேக்குறான். காசுடோரா உடனே அந்த ஓனர் அவனை பார்த்துட்டான்னு சொல்லிட்டு ஓடி வந்து அவங்க கிட்ட இருக்கிற கட்டிங் பிளேயர் வச்சு போட்டு அவன் மண்டையை பொழந்துடுறான். பாஜி, காசுடோரா நிறுத்து, அவனை அடிச்சிடாத அப்படின்னு சொல்றான். காசுடோரா அடிச்சுட்டு வா பாஜி இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்றான். அப்போ பாஜி வண்டியை கீழே போட்டு அந்த ஓனருக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்க போறான். பாஜி கேக்குறான், காசுடோரா நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்னு தெரியுமா? அதுக்கு காசுடோரா வேற என்ன பண்றது, அவன் நம்மள பார்த்துட்டான். உடனே பாஜி சொல்றான், இல்ல நீ யார அடிச்சன்னு தெரியுமா? இவன் பேரு ஷினிச்சிரோ, இவன் யாருன்னா மைக்கியோட அண்ணன்டா. காசுடோராக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பாஜி வந்து அவங்க அண்ணனை எழுப்ப பாக்குறான், அவன் ஏஞ்சிக்கவே மாட்டான். நம்ம இப்போ திருட வந்த இடம் மைக்கியோட அண்ணனுது. உடனே பாஜி போய் ஆம்புலன்ஸ் கூப்பிடுறான். காசுடோரா ஒரு ஷாக்ல இருக்கான். நான் மைக்கிக்காக தானே இதை பண்ணேன், ஏன் இப்படி ஆயிடுச்சு? இப்போ மைக்கி தான் எல்லாத்துக்கும் காரணம், நான் அவனை கொன்னுறேன்ட்டு அப்படியே மைக்கிக்கு ஆப்போசிட்டா மாறிடுறான் காசுடோரா. அங்க உடனே போலீஸ் வராங்க. அவங்க 2 பேரையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பாஜி ஒண்ணு ஏன் இதெல்லாம் நடக்கணும்? அப்போ அந்த இடத்துக்கு மைக்கி வரான். மைக்கியை பார்த்த உடனே பாஜி அழுதுறான். அவன் உடனே சாரி கேட்கறான். காசுடோரா அந்த ஷாக்ல இருக்கான். அவன் புலம்பினே போறான், மைக்கியை கொல்லணும், மைக்கியை கொல்லணும். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. எபிசோட் இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். பை.